வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஊறுகாய் பாருங்கள். உப்பில் ஊற வச்சு நல்லா வடிய விட்டு காய வச்சுருக்கேன். இதை சிம்பிளாக தான் செய்ய போகிறேன், கொஞ்சம் நாளைக்கு ஆகாத மாதிரி. பாருங்கள், வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். நான் முழுசாக தான் போடுறேன், வெந்தயத்தை தூளாக போடலை. நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக இருக்கிற கருவேப்பிலை தான் எடுத்துருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, ஏன்னா முதல்லையே உப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் போட்டால் போதும், அந்த மிளகாத்தூளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த நெல்லிக்காயை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த எண்ணெயில் வேகட்டும், அப்போ தான் கெடாது. கொஞ்சம் உப்பு காரம் ஓகே. தெரியுங்களா? உங்களுக்கு அந்த எண்ணெயில் அப்படியே முழுகும் போது அந்த நெல்லிக்காவோட தண்ணி சேர்ந்து நம்ம ஃபுல்லாக காய வச்சுருக்கோம். இருந்தாலும் நெல்லிக்காயிலே ஈரப்பசம் இருக்கும், அதோடது தண்ணி அது எப்படி இதாகுது பாருங்க, அப்படியே வேகுது பாருங்க. தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக. பருப்பு கடைஞ்சிருக்கு, இந்த கார சாதம் இல்லாமல் குழம்பெல்லாம் வைக்கும்போது இதை வச்சு சாப்பிட்டேன்னா இது அதிரடியான ஒரு சைடிஷ்.
நான் இது 2-3 நாளாக இடையில அளவளவாக செஞ்சுட்டு இருந்தேன். சும்மா ஒரு 3 நெல்லிக்காய் போட்டு அப்படி இப்படின்னு. சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதனால் செஞ்சுட்டோம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.